இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு புதுசாக எப்படி உங்களுடைய மொபைலில், ஆண்ட்ராய்டு மொபைலில் ஓப்பன் பண்ணுறது அப்படின்ட்டு தமிழில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன், அதாவது வீடியோவோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோரில் போய் ஃபேஸ்புக் அதை இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் கெட் ஸ்டார்ட்னு கொடுங்க. அதில் மேலே இந்த நேம், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு கேட்கும். அதில் உங்களுடைய நேம், எக்ஸாம்பிள் நான் போட்டிருக்கேன். அப்புறம் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதில் இந்த டேட் எனிஒன், அதாவது உங்களுடைய உண்மையான நேமோ அல்லது உங்களுக்கு என்ன நேமில் ஓப்பன் பண்ணுமோ அந்த நேமில் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுபோக இந்த டேட்டுமே உங்களுடைய பர்த்டே டேட்டு இல்லை கரெக்டாக இருந்தால் கரெக்டாக கொடுங்க. தெரியாத பட்சத்தில் அந்த இயர்ஸில் ஏதோ ஒன்று கொடுத்துக்குங்க. ஓகேங்களா? ஃபீமேல், மேல் அந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், எந்த நம்பர் உங்களுடைய செல்லில் வச்சுருக்கீங்களோ, ஓடிபி வர மாதிரி எந்த நம்பர் வச்சுருக்கீங்களோ அதில் போட்டுக்குங்க. பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணிக்கங்க. பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் மினிமம் 8 நம்பர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் இருக்கணும். நீங்கள் பாருங்களேன், நான் வெறும் நம்பர் மட்டும் போடுறேன், ஆனால் அதை அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ அதில் பாஸ்வேர்டு ஸ்ட்ராங்காக க்ரியேட் பண்ணிக்கிங்க. எப்போயுமே உங்களுடைய ஃபஸ்ட்டு லெட்டர் கேப்ஸ்லாக்கு கேபிட்டல் லெட்டராக இருக்கணும். ஒரு நேமில் ஒரு சும்மா ஒரு 4 எழுத்து 5 எழுத்து போட்டுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர் எனிஒன் ஏதாவது ஒன்று போட்டுக்குங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது நம்பர்ஸ், உங்களுடைய ஃபோன் நம்பரோ அல்லது உங்களுக்கு ஞாபகம் இருக்க 2 நம்பரோ அல்லது 4 நம்பரோ போட்டுக்குங்க. பாஸ்வேர்டு அப்போ தான் ஈஸியாக அக்செப்ட் ஆகும். உங்களுக்கு ஞாபகம் வர மாதிரி போட்டுக்குங்க. சேவ் கொடுத்துருங்க. ஐ அக்ரி இதை கொடுத்தீங்கன்னா இது எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஒத்துக்கிறேன்னு அர்த்தம். இதை கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு நியூ அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே இமேஜ் கேட்கும். உங்களுடைய ப்ரோஃபைல் இமேஜ் என்ன வைக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆல்ரெடி நான் அந்த கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வருது. ஓடிபி வந்தோன்னா அதை என்ட்ரி பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். அந்த இமேஜ் நான் சொன்னேன் இல்லையா, அந்த இமேஜ் நீங்கள் எந்த ஒரு இமேஜ், உங்களுடைய இமேஜாக இருக்கலாம், எந்த இமேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? கோடு வந்துச்சு, அந்த கோட் நம்பர் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்குங்க. இது கீழே தான் பார்த்தீங்கன்னா ப்ரோஃபைல் இமேஜ் கேட்கும். நீங்கள் இமேஜு அதுக்கு முன்னாடி இந்த அலோவ் ஆக்சஸ் பண்ணிக்கிங்க. எல்லாத்துக்குமே அலோவ் கேட்கும். இதில் ஏதோ ஒன்று நான் எனக்கு பிடிச்ச சாமி ஃபோட்டோ ஒன்று வச்சுருக்கேன். கொடுத்துட்டு அதையும் ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரொம்பவே சிம்பிள் இது. இதில் ஃப்ரெண்டுகளை நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணுற மாதிரி இருந்தால் ஸ்கிப் கொடுத்துக்கலாம். வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் கொடுத்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபோன் நம்பர் வச்சுருக்கிறதுலையே யார் யார் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்காங்களோ அவங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் எல்லாமே இதில் ஷோ ஆகும். அது ஷோ ஆகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு விருப்பப்பட்டால் அவங்கள சூஸ் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுங்க அவங்களுக்கு. அப்படி இல்லாத பட்சத்தில் மேலே இந்த ஸ்கிப் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பார்த்தீங்களா அடுத்த இது நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம, அதனால் எனக்கு ஷோ காமிக்குது. நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். ஸ்கிப் பண்ணிட்டா டேரெக்டாக உங்களுடைய
இந்த மாதிரி தான் ப்ரொஃபைல் இருக்கும். பார்த்தீங்களா? இவ்வளோதான் விஷயம். ரொம்ப பெருசாலாம் தேவையில்ல. ரொம்பவே சிம்பிள், ரொம்பவே ஈஸியும் கூட. இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.